Hallelujah. Praise the Lord. Praise the Lord. The God whom we worship is a wonderful God. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அன்பு நிறைந்த தெய்வம். அவரே சாரோனின் ரோஜா, லில்லி புஷ்பம். The Lord whom we worship is described as the rose of Sharon, the lily of the valley. Even as you're hearing the word of God today, please listen carefully. நீங்கள் தேவ வசனத்தின் கேட்கிற நேரம் கவனமாக கேளுங்கள். You can take pictures of the slides, you can take down notes, but please listen very, very carefully. Pastor was announcing these are the days of Lent. Pastor சொன்னார், இப்போ நாங்கள் என்ன தினங்களாம் இது லென்த்து நாட்கள். எப்பயாவது கேட்டிருக்கிறீங்களா லென்த்து என்றால் என்ன? From where did you get this word Lent? The word Lent comes from the English word Lent. Comes from the time springtime. During the springtime, the days are long. லென்த்து நாட்கள் வசந்த காலத்தை குறிக்கிறது. வசந்த காலங்களில் நாட்கள் நீளமான நாட்கள். That is what the word Lent means. All over the world, Christians during these days, they remember the sacrifice of Jesus Christ. உலகம் எங்கும் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் இயேசுவானவரின் தியாகத்தை, சிலுவை, இயேசுவானவர் கொண்ட கஷ்டங்கள், கவலைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் தான் இந்த லென்த்து நாட்கள். நான் இன்றைக்கு பிரசங்கிக்க போறது a title called Divine Encounter, தெய்வீக சந்திப்பு. இயேசுவானவர் சிலுவையில் அறைய நேரம், சிலுவையில் அறைய முன்பு சிலர் இயேசுவானவரை சந்தித்தார்கள். Before Jesus Christ was crucified, few people had an amazing encounter with the Lord Jesus Christ. One of them was a man by the name of Malchus. அதில் ஒருவர் தான் மல்குஸ். அவர் யாரு? பிரதான ஆசாரியனின் ஊழியக்காரர். அவருக்கு என்ன நடந்தது? காது வெட்டப்பட்டது. எத்செமனே தோட்டத்தில் காது வெட்டப்பட்டாலும் இயேசுவானவர் அந்த காதை தொட்டு சுகமாக்கினார். Malchus came to arrest Jesus Christ. His ear was chopped by Peter, but yet Jesus healed Malchus. Malchus என்ன யோசித்திருப்பார்? இவர் யார்? இவர் யார்? நான் இவரை சிறைப்பிடிக்க வந்தேன். இவரோ என்னை அவர் அன்பினாலும் அவர் கிருபையினாலும் என்னை சிறைப்பிடித்து விட்டார். I came to arrest this man called Jesus. But what happened? He arrested me with his love, with his grace, and with his compassion. The other person who met Christ before crucifixion was Pontius Pilate. The இரண்டாவது மனிதன் இயேசுவானவரை மீட் பண்ண சிலுவைக்கு முதல் யார் அவர்? பிலாத்து. அவர் தான் தேச அதிபதி. அவர் இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து இருக்க மாட்டார். அவ்வளவு quiet. Jesus was so quiet. He was so composed. He was so gracious. அப்ப பிலாத்து என்ன யோசித்திருப்பார்? இவர் யார்? இந்த நபர் இவர் யார்? பேதுரு நாங்க பார்க்கிறோம், பரபாஸ் என்ற குற்றவாளியை பார்க்கிறோம். அந்த குற்றவாளி மாத்திரமில்லை, அவர் கொலைக்காரன், மரண தண்டனை. Barabbas was sentenced to death. He was a murderer, he was a terrorist, he was an insurgent. என்றாலும் அன்றைக்கு பர்னபாஸ் விடுதலை கிடைத்துவிட்டது. இயேசுவானவர் பர்னபாஸின் மரண தண்டனை தன்மேல் எடுத்துக்கொண்டார். அப்ப பர்னபாஸ் என்ன யோசிச்சிருப்பார்? What do you think Barabbas would have thought? Who is this person? யார் இவர்? யார் இவர்? எந்த மரண தண்டனையை இவர் எடுத்து விட்டாரோ? நூற்றுக்கு அதிபதி இயேசுவானவரை பார்த்து இப்படியே பார்த்திருக்க விட்டார். சிலுவையில் மறிக்கிறவர்கள் தூசினத்தை சொல்லிக் கொடுத்து மறித்தார்கள். The last words of people who are crucified, they speak filthy words. ஆனால் இயேசுவானவரின் வார்த்தைகளோ கிருபையும் கருணையும் அன்புமாயிற்று. இவர் யார்? இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாக இருக்க வேண்டும். அங்கிருந்தார்கள் திருடர்கள் இயேசுவானவர் பக்கத்தில். அவர்கள் இயேசுவானவரை நிந்தித்தார்கள். They were mocking these thieves. என்றால் இயேசுவானவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை மன்னித்து விட்டோம். அந்த வார்த்தைக்கு ஒரு திருடன் சில நிமிடங்கள் இயேசுவானவரை பற்றி பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உமது ராஜ்யத்தில் வரப்பொழுது என்னை நினைத்தார்கள்.
What an amazing encounter. ஆனால் இன்றைக்கு நான் பேச போகிற நபர், நீங்கள் அவரை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அவளை குறித்து நீங்கள் sermon கேட்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. சில நேரம் சிஸ்டர் ஃப்ரீடா என்ன அழகா தமிழில் வாசிச்சார். பியூட்டிஃபுல் டேலண்ட். சைமன் ஆஃப் சைரீன், சீரேன் ஊரானாகிய சீமோன். நாங்கள் இவரை பற்றி கேள்விப்பட்ட அடிக்கடி இவரை பற்றி வாசிச்சிருக்கிறோம். 2-3 வசனங்கள் தான் வேதாகமத்தில் இருக்குது. அந்த 2-3 வசனத்திற்குள் எத்தனையோ ரகசியங்கள் இருக்குது இவரை பற்றி. சைமன் ஆஃப் சைரீன், இவர் யார்? இவருக்கு தொடர்பு இயேசுவுடன் சந்தித்துடன் இவருக்கு என்ன நடந்தது? அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் மர்மமாக எழுதியிருக்கிறது. The encounter Simon had with the Lord Jesus Christ is absolutely astonishing. Who is this man called Simon? இவர் யார்? இவர் இந்த நாட்டில் வந்திருக்கிறார். பைபிளே போட்டிருக்கிறது. சைரீன், சீரேன் ஊரானாகிய சீரேன் பட்டணம். இந்த சீரேன் பட்டணம் எங்க இருக்கு? Where is Cyrene in this world today? யாரும் சொல்றீங்களா? Where is Cyrene today? North Africa, Libya. அந்த நேட்டில் வசித்தவர் தான் இந்த மனிதன் called Simon. Some people think Simon was an African. Some people think he's a Jewish man living in Cyrene, North Africa. சிலர் சொல்றார்கள் இவர் ஒரு யூதன், நார்த் ஆப்பிரிக்காவில், வடக்கு ஆப்பிரிக்காவில், லிபியா அந்த பகுதியில் வசித்தவர் தான். இவர் எங்கே வருகிறாராம்? அங்கே இருந்து எருசலேமுக்கு வருகிறார். From there he is coming to Jerusalem. ஏன்? பஸ்கா பண்டிகை. அந்த பண்டிகையை தொழுது கொள்ள அவ்வளவு தூரம் வருகிறார். இவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு குமாரனுடைய பேர் ரூஃபஸ், மற்றவனுடைய பேர் அலெக்சாண்டர். Simon had 2 sons, Rufus and Alexander. Simeon, Simon is a beautiful Jewish name, means hear or listen. Simeon என்ற பெயருக்கு என்ன அர்த்தமாம்? செவி கொடுங்கள், கேளுங்கள். நான் உங்களுக்கு இவரை பற்றி சில ரகசியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் சிமியோன் என்பவர் யார்? இயேசுவானவரின் சிலுவையை தூக்கி கொண்டு நடந்தவர். Simon was the man who helped to carry the cross of the Lord Jesus Christ. ஆண்டவர் சிலுவையில் அறைய முதல் சில வினாடிகளுக்கு முதல் இந்த சிமியோன் இயேசுவானவரை சந்தித்து சிலுவையை தூக்கி கொண்டு போகிறார் கல்வாரி மலையிலே. நான் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் இந்த மேப்பை பார்க்க போகிறேன். Can everybody see the map, the world map? இந்த மேப்பை பேர் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு முதல் முறை எல்லாரும் பார்க்குறீங்க. எனக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சது, ஸ்கூலில் படித்து கொடுத்துருப்பேன். அது ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டாட் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த மேப்பில் பாருங்க எங்கே சைரீன் இருக்குது. சைரீன் நார்த் ஆப்பிரிக்கா, இஸ்ரேல் அங்கே இருக்கு, மிடில் ஈஸ்ட். சைரீனுக்கும் இஸ்ரேலுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 1500 கிலோமீட்டர். 1500 கிலோமீட்டர். அப்ப சைரீனிலிருந்து இஸ்ரேலுக்கு வர வேண்டும்னா நம்ம எப்படி வர இருக்கு? கப்பல்ல வர இருக்கு. அந்த கப்பல் இஸ்ரேலுக்கு வர எத்தனை நாட்கள் எடுக்குமா? 1 கிழமை அல்லது 2 கிழமை. Cyrene has to travel by ship to come to Israel for the festival of Passover. ஆலயம் எங்க இருக்கிறது? எருசலேமில் இருக்குது. எருசலேமில் கடல் இல்லை. In Jerusalem there is no sea. Our closest port to Jerusalem is where? A place called Jaffa or Joppa. அங்கே இருந்து தான் சிமியோன் இப்ப இஸ்ரேல் எருசலேமை குறித்து போகிறார். இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சிஸ்டர் வாசித்தாங்க லூக்கா 23:26. அந்த வசனத்தை கொஞ்சம் look at these words in Luke 23:26. நாட்டிலிருந்து வருகிற சீமோன். பாருங்க அந்த வார்த்தை, நாட்டிலிருந்து. எந்த நாட்டு? சைரீன் அந்த பட்டில் வருகிற சீமோன். He was coming from the town or the city called Cyrene. Not that he's already come. இப்பதான் சைரீன் சிமியோன் எருசலேமுக்கு வந்து இறங்கியிருக்கிறார். இவ்வளவு நாட்களும் கப்பல்ல வந்து ஜாஃபால இறங்கி இப்பதான் இங்க வர எருசலேம். எப்ப வந்த? பஸ்கா பண்டிகை அன்னைக்கு. If you want to celebrate the festival of Passover, you should come at least 2 days or 3 days before. பஸ்கா பண்டிகை நாட்களுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாகத்தான் வர இருக்கு. ஏன்? ஆயத்தப்படுத்த. அது ஏதோ நடந்திருக்குது. சிமியோன் லேட்டா வருகிறார்.
Something happened in the Simeon's journey. He became delayed. அவர் பஸ்கா பண்டிகைக்கு வர லேட்டா வந்து அந்த பஸ்கா பண்டிகை அன்றைக்கு தான் சிமியோன் எருசலேமில் வந்து எங்க போறார்? ஆலயத்தை நோக்கி எப்படி போறார்? அவசரமாக போறார். ஆலயத்தின் முதலாவது பலி 9 மணி. The first sacrifice on the day of Passover is 9 in the morning. So Simon has arrived late in Jerusalem and he is rushing to the temple so that he can get the lamb for the sacrifice. There was a delay. அப்ப சைமன் என்ன யோசிச்சிருப்பார்? இந்த படத்தின் பார்த்தீங்கன்னா என்ன யோசிச்சிருப்பார்? இப்போ எல்லாம் லேட்டா போச்சு, இப்போ வந்தது லேட், இப்போ நான் அவசரமா போகிறதுக்கு ஆலயத்தில் போய் ஆடை பார்க்கறதுக்கு, ஆடை தெரிஞ்சிருக்கிறதுக்கு, பரிசேரை பார்க்கறதுக்கு, ஆசாரியர்களை பார்த்து படிப்பட்டு அதை யோசிச்சு கொண்டு ஓடி போகிறேன், அவசரப்பட்டு கொண்டு போகிறேன். இன்றைக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். Have you experienced delay when you pray? நீங்கள் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவரே நீர் இன்னும் என் ஜெபத்தை இன்னும் நீர் மறுத்துருவ கொடுக்க. Many of us have experienced delays. We are good people but experiencing delays. ஆண்டவர் தாமதம் செஞ்சு கொண்டே இருக்கிறார். இந்த கதையை உண்மையான சம்பவத்தில் நீங்கள் பார்க்க போறீர்கள். நீங்கள் ஜெபித்து ஆண்டவருக்கு உத்தரவு கொடுக்காவிட்டால் அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய ஒரு விசேஷம் இருக்குது. If God is delaying the answer for your prayer, there is a reason. There is a reason. Don't give up praying because God is delaying the answer. அப்ப சிமியோன் அவசரமா எங்க போறார்? ஆலயத்துக்கு போறார். பஸ்கா பண்டிகை இந்த நேரம் ஒரு 8 மணி போல இருக்கும். காலையில் ஓடிக்கொண்டு போறார். ஆலயத்துக்கு போற நேரத்துல பெரிய கூட்டம். As he was rushing to Jerusalem on the way to the temple, a big crowd, ஒரு traffic jam, பெரிய ஒரு கூட்டம். அப்ப சிமியோன் யோசிக்கிறார், என்னடாப்பா இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த காலை மணில. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? கொஞ்சம் போய் பார்ப்போமே அங்க என்ன விசேஷம் நடக்குது. அது போலத்தான் சிமியோன் வந்து பார்க்கிறார். இத்தனை பெரிய கூட்டம் இந்த காலையிலே வீதி வழியில நிற்கிறாங்க. Simon was inquisitive. He wants to know why such a big crowd on the way to the temple of Jerusalem. அவர் எட்டி பார்த்தோன்னே அவர் பார்த்த காட்சி ஒரு கொடூரமான காட்சி. When Simon peeped to see what was happening, he saw a cruel scene. என்னத்தை பார்த்தார்? ஒரு நபர் ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு தள்ளாடி கொண்டு வர. He saw a person carrying the cross. அவர் முகம் முழுக்க ரத்தம். அப்படி தள்ளாடி கொண்டு வர. அவருக்கு பின்னால் இன்னும் 2 பேர் சிலுவையை தூக்கி கொண்டு வராங்க. Behind it there were 2 others. There were Roman soldiers pushing the people, get out, allow this place to go. They were parading these crucifixion people on the highway of Jerusalem. They were going. அப்ப சிமியோன் வந்து பார்க்கிறார். ஐயோ இது தானா சிலுவையின் காட்சி? ஐயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். I have heard about the Roman crucifixion. They only crucified the thieves. They crucified the murderers. They crucified the terrorists. இந்த நபர்கள் எல்லாரும் ஒரு கள்ளர்களாக இருக்கலாம், திருடலாக இருக்கலாம், கொலைக்காரர்களாக இருக்கலாம். இவங்க ஒரு பயங்கர குற்றவாளி என்று தான் சிமியோன் யோசிச்சு கொண்டிருப்பான். அப்படி முன்னுக்கு வந்து அப்படி தடங்கி அந்த கல்லாடி கொண்டு வந்த முதலாவது நபர் என்ன நடந்ததா? திடீரென கீழே விழுந்து விட்டார். The Bible does not say Jesus fell on the way to Calvary. Bible போட்டு இயேசுவானவர் விழுந்தார் என்றாலும் மத்த புத்தகத்தில் எழுதியிருக்குது இயேசுவானவர் சிலுவையை தூக்கி கொண்டு போற நேரம் கீழே விழுந்தார். ஏன் கீழே விழுந்தார்? பலவீனம். He was so weak as he was going to the cross. அவர் எங்கே விழுந்திருக்கலாம்? சிமியோன் எங்கே நின்றாரோ அந்த இடத்தின் அருகிலே இயேசுவானவர் தள்ளாடி வந்து விழுந்தார். இப்ப அந்த ரோமர் சோல்ஜர்ஸ் பார்க்கறாங்க. இப்ப யார் இந்த சிலுவையை தூக்க? இயேசுவானவரை பார்த்திருப்பாங்க. அவர் அப்படியே பலவீனமா. He was so weak, Jesus could not carry. He was exhausted. அப்ப இந்த ரோமர் சோல்ஜர் பார்க்கறாங்க, பக்கத்துல யார் இந்த சிலுவையை தூக்கலாம்? அப்ப இந்த ரோமர் இந்த சோல்ஜர் கண்டு எங்கே போனது? சிமியோனிடம். எப்படி தெரியுமா ரோமர்களுக்கு கதைப்பேன்? Do you know how the Roman soldiers talk? They don't talk like the Australian soldiers.
They are very polite Australians. Roman soldiers. Hey, you carry the cross. Hey, you, அதான் சிலுவை தூக்கு. யாரை பார்த்து சொல்றாங்க? சிமியோனை பார்த்து. எத்தனையோ பேர் நின்றார்கள். ஏன் அவர்கள் சிமியோனை பார்த்து சொன்னார்கள்? உங்களுக்கு தெரியுமே சிமியோன். இப்ப நான் அங்க நின்றா எனக்கு சொல்லியே இருக்க மாட்டாங்க. என்னைய பாருங்க, 6 pack பாடி இருக்குதா? இல்லை. இப்படி கொஞ்சம் நோய்யா இருக்கு. என்ன தூக்க முதலே விழுந்திருப்பாங்க. ஆனால் சிமியோனோ பெரிய கம்பீரமாக பெரிய ஒரு பலசாலி இருந்தார். ஹே, யூ கேரி த கிராஸ். அப்ப சிமியோன் என்ன சொல்றார்? நானே தேவாலயத்துக்கு போக வந்து இங்க எட்டி பார்த்து நான் விட்டு வந்தேன். When Roman soldiers say you must go, அந்த சிமியோன் என்ன செஞ்சாங்க? அவர் தாங்கினார். Not me. No. அவனை பலவந்தம் பண்ணினார்கள். They forced the Simon to carry the cross of the Lord Jesus Christ. ரோமன் சோல்ஜர்கள் அவளை பார்த்து கூப்பிட்டார்கள். ஆனால் சிமியோனுக்கு தெரியவில்லை, அது ரோமன் சூதரையில கூப்பிடவில்லை. ஆண்டவர் பின்னாலே இருந்து சிமியோனை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். சிமியோனே, அந்த சிலுவை நீ நான் தூக்கு. சிமியோனுக்கு தெரியவில்லை. அதுதான் சொல்றது, ஆண்டவர் என்ற அழைப்பு இருந்துட்டு எங்களுக்கு தெரியாது. இப்ப ஆண்டவர் எங்களை கூப்பிடுவார் தந்த ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் அழைக்க தொடங்கிட்டார். சிமியோனுக்கு தெரியவில்லை. இப்ப என்ன செய்யறான் சிமியோன்? அந்த சிலுவையை தூக்கிக் கொண்டு நடக்க தொடங்குகிறான். சிலுவையை தூக்கிக் கொண்டு நடக்க தொடங்குகிறான். எவ்வளவு தூரம் நடந்திருப்பான் உங்களுக்கு தெரியுமா? சிமியோன் இயேசுவானவர் சிலுவையை எத்தனை தூரம்? Do you know the distance Simon carried the cross of Jesus Christ? 1 கிலோமீட்டர் அல்லாது 1.05 கிலோமீட்டர். அவ்வளவு தூரம், கொஞ்சம் தூரம் தான். எவ்வளவு நேரம்? ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் சிமியோன் இயேசுவானவர் சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிறார். இப்ப நீங்க இந்த படத்தை பார்த்தா அந்த படத்துல ஒரு சின்ன ஒரு பிழை இருக்குது. This picture has a small fault. You know what the fault of the picture is? Jesus was going before, Simon was coming behind. இயேசுவானவர் தள்ளாடி முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார். பின்னால சிமியோன் சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுவின் பின்னாலே நடத்தி கொண்டு போறார். அப்ப யோசிச்சு பாருங்க, சிமியோன் என்ன சொல்றாரு இருதயத்துல? ஐயோ, நான் மாட்டப்பட்டேன். நான் ஆலயத்துக்கு பாருங்க, டைம் பாருங்க, 8:30 மணி ஆக போகுது. நான் ஆலயத்துல போறேன். ஆடத்தோட இருக்கு, ஆசாரியர்களை பார்க்கறது. நான் இந்த பாவங்களை ஐயோ, இவர் யாரோ, இந்த மனுஷன் யார்? இவர் கொலைக்காரன், இவர் திருடனா, இந்த நடந்துவிட்டது. அப்படி தூக்கி கொண்டு போற எனக்கு என்ன நடந்தது? What happened to Simon as he was carrying the cross? அவர் வேர் பண்ண அந்த அங்கிகள், வஸ்திரங்கள் எல்லாம் இரத்தம் கரை. The garment which Simon was wearing was all stained by blood, all stained by bad things. இந்த வஸ்திரத்தோட ஆலயத்துக்கு போயிடாது. The Jewish temple is very particular. If you want to come into the temple, you must be very clean. By Simeon ஐயோ எல்லாம் போச்சு. நான் ஆலயத்துக்கும் போயிடாது, பஸ்காக்கும் போயிடாது, வீட்டுக்கு தேட பிறகு வீட்டை பார்க்கறதுக்கு நான் குளிக்க எல்லாம் யோசிச்சு கொண்டு முறுமுறுத்து கொண்டு. He must be angry, he must be frustrated, he must be angry, and he is now carrying the cross. நான் சொல்ற கவனமாக இயேசுவானவர் முன்னால தள்ளாடி தள்ளாடி போகிறார். பின்னால சிமியோன். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் இயேசுவானவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். சிமியோன் அந்த சிலுவை தூக்கி கொண்டு வந்தாலும் அவனுடைய இருதயத்தில் அவ்வளவு முறுமுறுப்பு, கோபம். நான் என்ன செய்யறது, என்ன இப்படி போச்சு? இப்ப கவனமாக இயேசு முன்னால போய் கொண்டிருக்காரு, பின்னால் சிமியோன் கோபத்தோட வேற. இயேசுவானவர் என்ன செஞ்சிருப்பாரு அறிந்து தெரியுமா உங்களுக்கு? பைபிளை போட்டில எனக்கு நல்லா தெரியும். எப்படி பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும்? எனக்கு இந்த இயேசப்பாவை பற்றி நல்லா தெரியும். முன்னுக்கு போன இயேசுவானவர் பின்னால் சிமியோனை பார்க்கிறார். அந்த கண்கள், அதே கண், அந்த கண்கள் சிமியோன் பார்த்திருப்பார். அந்த இயேசுவான இந்த கண்கள் எப்படிப்பட்ட கண்களாம்? இயேசுவான கண்கள் அன்புள்ள கண்கள், கிருபையுள்ள கண்கள், இரக்கமுள்ள, அந்த முகம் முழுக்க இரத்தத்திலையும். இயேசுவான சிமியோனை பார்த்து ஒரு சின்ன ஒரு பொண்ணு
ஒரே ஒரு பார்வை, எப்படி ஆண்டு ஒரு பார்வை தான் பார்த்தார் பேதுருவை. பார்த்தோன்னே பேதுரு, ஐயோ ஆண்டவரை நம்ம 3 முறை மறந்துட்டு மறந்துருக்கலாம். ஒரே ஒரு பார்வை இயேசுவான திரும்ப பார்த்திருப்பார். பார்த்தோன்னே சிமியோன் மனம் எல்லாம் உருகி போயிருக்கும். இவர் யார்? இவர் யார்? Who is this person? One look from the Lord Jesus Christ at Simeon. The heart of Simeon began to melt. இவர் நிச்சயமாக திருடனாக இருக்க மாட்டார். He is not a thief. He is not a robber. He is not a terrorist. Who is this person? Called this person I am carrying the cross. அவருக்கு இன்னும் தெரியாது நீ இயேசுவானவர் என்று. அப்படி அவர் யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரமே எங்க வந்து விட்டினா கல்வாரி மலையில வந்து விட்டார். யார் சிமியோன் கிராஸ் தூக்கிட்டு வந்தா? இங்க ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துல the soldiers will tell Simeon, thank you very much Simeon for carrying the cross. ரோமர் அப்படிங்க ஒரு அடி பேண்டிட்டு செஞ்சாங்க. இயேசுவான குளிச்சுட்டாங்க. எப்படி திரும்பி இயேசுவான சிலுவையில் அரைஞ்சாங்க. இயேசுவன் தள்ளாடி கொண்டிருக்கிறாங்க. கீழே தள்ளினாங்க. இயேசு எப்படி கீழே விழுந்த பிறகு சிலுவையில அதே தள்ளினாங்க. இயேசுவானது பெரிய நேஸ். எப்படி இயேசுவானவர் மரித்தாரா? தேவகுமாரனாக மரிக்கவில்லை, மனுஷகுமாரனாக மரித்தார். என் தேவனை கொல்ல முடியாது. When Jesus went to the cross, he died as a man, although he was divine. கொஞ்சம் யோசிப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பின் குத்தினா எனக்கு குத்த முதலே நான் கத்துவேன். அப்ப இவரை பாருங்க, ஆணி அடிக்கிற நேரம் எப்படி இயேசுவானவர் கத்திருப்பார், குரல் எடுத்திருப்பார், சத்தம் போட்டிருப்பார். இதையெல்லாம் யாரு பார்த்து கொண்டிருக்கிறார்? சிமியோன் பார்த்து கொண்டிருப்பார். இப்ப போக ஏதாவது இந்த அங்கி இந்த வஸ்துக்கள் எப்படி போக நாணயத்துல அப்ப நடக்குது. சிலுவையை அரைஞ்ச உடனே எல்லாரும் பக்கத்துல கூக்குறது. When Jesus was crucified and put on the cross, people around were shouting. என்ன சத்தம் போட்டார்கள்? நீ தேவனுடைய குமாரனா கீழே இறங்கி வா. இது என்னடாப்பா? தேவனுடைய குமாரனுக்கு நீ மற்றவர்களை ரட்சித்தால் உன்னையே ரட்சிப்போம். இது என்னப்பா? இவங்க என்ன பேசுறாங்க? Simon misunderstood. Simon இயேசுவானவரை misunderstood. புரியவில்லை, அறியவில்லை. எத்தனையோ ஆட்கள் இயேசுவானவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அது சிமியோன். இவர் யார்? எல்லாம் குழப்பமா இருக்குது. எல்லாரும் கத்தி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு 30 நிமிஷம் 9 மணிக்கு இயேசு சிலுவையில் இந்த 9 o'clock they crucified Jesus Christ. After 30 minutes எல்லாரும் பேசாம இருக்கிற நேரம் ஒரு இனிமையான குரல் சிலுவையில் இருந்து வருகிறது. A beautiful gentle voice is coming from the cross. இயேசு என்ன பேசுறார்? சிலுவையிலிருந்து, பிதாவே இவர்களை மன்னி. சிமியோன் யோசிச்சு, என்னப்பா மன்னிப்பா? யார் இவர்? இவர் யார்? யார் இந்த பிதா? ஏன் இவர் மன்னிப்புன்னு சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இயேசுவான சொல்றேன் பார்த்து சொல்றார், இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பார். After few minutes the Lord is looking at the thief and is telling, today you will be with me in paradise. சிமியோன் இன்னும் குழப்பம். பரதேசியா? paradise இது என்ன? இது என்ன வார்த்தை? கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இயேசுவான முன்னில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணா பார்த்து சொல்றார், ஸ்திரியே இதோ உன் மகன், இதோ உன் தாய். இதற்கு சிமியோனுக்கு விலகி இருக்கும். ஓ, இதுதான் இவருக்கு தாயார். பேருந்து ஆள் அச்சுறார். மை காட், ஏனோ ஏனோ மை டாபா சமத்தானி, மை காட், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? தாகமா இருக்கிறேன். இட் இஸ் ஃபினி, எல்லாம் முடிந்து விட்டதே. பிதாவே உமது கையில் ஆவி ஒப்படைக்கிறேன். இதெல்லாம் சிமியோன் கேட்டு கேட்டு குழப்பம் அடைஞ்சு கொண்டிருக்கிறான். யார் இந்த மனிதன்? யார் இவர்? யார் இவருக்கு இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்? அப்ப சிமியோனுக்கு ஒன்றும் இன்னும் தெரியாது, இவர் இயேசுவான். அவன் இன்னும் இயேசுவானவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறான். டுடே ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, பிரதர் சிஸ்டர், ஆர் யூ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்? நீங்கள் இன்னும் இயேசுவை தவறாக புரிந்து கொண்டே இருக்கிறீர்களா? இதுக்கு பிறகு என்ன நடந்தது? அவ்வளவுதான் நாங்க வாசிச்சோம் 2-3. இதுக்கு பிறகு சிமியோனுக்கு what happened next to Simeon? I am sure Simon would be asking from the people, இவரை யாரு? கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த நபர் யாரு? அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு சீஷன், இயேசுவான சீஷன் அன்னப்படி யாருன்னு சொல்லியிருப்பார். இவர் தான் தேவனுடைய குமாரன், எங்களோட பாவங்களை நான் சுமந்து கொண்டு போகிற தேவ ஆட்டு குட்டி. இவருடைய பிறப்பே அதிசயமான பிறப்பு. இவர் செஞ்ச அதிசயங்கள், ஆச்சரியங்கள், இவருடைய போதனைகள், இவருடைய அன்பு. They would have someone would have told Simon,
amazing, astonishing life of the Lord Jesus Christ. God in the form of human being. What an amazing thing. சிமியோனுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி யாராவது அந்த பஸ்கா பண்டிகை வந்த எருசலேமுக்கு அவங்க கட்டாயம் நிச்சயமாக மற்ற பண்டிகை இருந்தா போவாங்க. When people come to Jerusalem for the festival of Passover, they wait for the next major festival, which is the feast of the Pentecost. 40 நாட்களாவது சிமியோன் இருந்திருக்கவன். எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 10ஆம் வசனத்தை வாசிப்பா இருக்கும். 6ஆம் 10ஆம் வசனம் சொல்லுவது, அங்க வந்திருந்தவர்கள் பெந்தேகோஸ்து நாள் வந்திருந்தவர்கள்ல சீரியன் நாட்டாப்பிலும் இருந்தார்கள். அந்த அந்நிய பாஷை அந்த அப்போஸ்தலர் பேசின பொழுது அதுல ஒரு பாஷை வந்து Syrian language. That Pentecost day, one of the languages which is spoken by the apostles in the 120 was the language of the Syrian language. Astonishing thing. அதுக்கு பிறகு சிமியோனுக்கு என்ன நடந்தது? என்ன நடந்திருக்கும்? இப்ப நாங்க வீட்டுக்கு போறது எப்படி அவர் வந்தார்? ஒரு யூதனாக வந்தார். He came to Jerusalem as a Jew to have the feast of the Passover. எப்படி அவர் திரும்பி போகிறார்? ஒரு கிறிஸ்தவனாக திரும்பி போகிறார். He is going back to his town, to Libya, Cyrene as a Christian. எப்படி பிரதர் தெரியும் உங்களுக்கு? நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனாக வந்திருக்காருன்னு கொஞ்சம் பொறுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். He now went back to Cyrene, to his homeland, Libya. Long journey after 1 week or 2 weeks. After he went there, Cyrene போன முதலாவது காரியம் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவர் குடும்பத்தை கூப்பிடுறார். அந்த 2 மகன் ரூஃபஸ் and அலெக்சாண்டர், மார்க் 15:21 படிக்கிறோம், தன் மனைவியை கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார்? நான் மேசியாவை சந்திச்சு விட்டேன். He's telling the first thing what Simon did when he came back to Cyrene was he began to tell his family, I met the true Messiah. I met the Lord Jesus Christ. I carried his cross. I am a Christian now. I follow the true God. அது மாத்திரமில்லை, சில புத்தகங்கள் எழுதியிருக்குது. சிமியோன் அவன் குடும்பத்துக்கு மாத்திரம் இயேசுவை பற்றி சொல்ல மாத்திரமில்லை, அவனுக்கு ஒரு மிஷனரியாக மாறிவிட்டானா. சில புத்தகம் எங்க போறானா? எகிப்தை நோக்கி போகிறார். He is going to Egypt to tell about what? About the love of Jesus Christ. He went to Persia, even to Iran. There are ancient writing to say Simon became a missionary for the Lord Jesus Christ. அப்படி ஒரு நாட்டு அவன் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிற நேரம் சிலர் அவனை பிடித்துக் கொண்டார்கள். When Simon was preaching the gospel in these countries of Egypt and Persia, some people got hold of Simon. And you know what they did for him? They cut Simon into 2 with a sword. It is recorded in the ancient writing. சிமியோன் இயேசுவானுக்காக இரத்த சாட்சியாக மரித்தான் என்று பழைய புத்தகங்களில் எழுதியிருக்கு. பைபிள் எழுதியில்லை. Some of the ancient writing says Simon died as a missionary, as a martyr, while he was preaching the gospel in the Middle East Bridge. சிமியோன் எப்ப இயேசுவானவர் சிலுவைக்கு போனாராம்? AD 30. இப்ப 30 years have gone by. இயேசுவானவர் மரித்து உயிர் தெழுந்து 30 வருடங்கள் போய்விட்டது. இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஆச்சரியத்தை பார்க்க போறீங்க. 30 வருடங்களுக்கு பின்பு AD 60 பரிசுத்த பவுல், செயின்ட் பால் அவர் என்ன செய்தாராம்? ரோமருக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். Romans, book of Romans, chapter 16, verse 13. இந்த வசனத்தை காணாம பேசுது. ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதுறார். Who is Saint Paul? The greatest apostle who walked on this planet Earth. யார் இந்த பரிசுத்த பவுல்? உலகத்திலே நடந்த மகா பெரிய அப்போஸ்தலன். இந்த அப்போஸ்தலன் பவுல் ஒரு கடிதத்தை எழுதுறார். இந்த நிருபம் 16:13 பரிசுத்த பவுல் எழுதுறார். Read Rufus. யார் இந்த ரூஃபஸ்? Simon's son. 2 புறத்தான் போட்டிருக்கு. And also his mother, who is like a mother to me. ரூஃபஸ் இந்த தாயார் யாரு? Simon's great Rufus, and the mother who is like, look at the Tamil translation, it's beautiful. ரோமர் 16:13 கர்த்தருக்குள் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ரூஃபஸையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும்
வாழ்த்துங்கள். யார் இந்த பரிசுத்த பவுல்? மகா பரிசுத்தவர். அவர் யாரை குறித்து சாட்சி சொல்லுகிறார்? சிமியோன் மனைவியையும் மகனை குறித்து. அப்ப after 30 years these people who lived in Africa they have moved to Rome. அது மாத்திரமல்ல, இந்த முழு குடும்பமும் இயேசுவானவருக்காக ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். அவருடைய தாய் சிமியோட மனைவி ஒரு ஆவிக்குரிய தாயாக மாறிவிட்டார். வாவ் வாவ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில புத்தகங்கள் எழுதி, பைபிள் எழுதியில்லை, சில புத்தகங்கள் எழுதிருக்கு. அந்த சிமியோன் 2 குமாரர்கள் ரூஃபஸும் அலெக்சாண்டரும் அவர்கள் மிஷனரிஸாக மாறிவிட்டார். மல இடங்களை போய் இயேசுவானவருக்காக நற்செய்தியை சொல்ல தொடங்கிவிட்டார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க, மகா திட்டத்தை பாருங்க. சிமியோனை குறித்து கொஞ்ச நேரத்திற்கு ஒரு சிமியோனை பார்ப்போம். யார் இந்த சிமியோன்? அவர் ஆப்பிரிக்கா நாட்டில் இருந்தார். நார்த் ஆப்பிரிக்கா, லிபியா அந்த பக்கத்திலிருந்து எங்கே வந்தார்? எருசலேமுக்கு வந்தார். பஸ்கா பண்டிகைக்கு வந்ததெல்லாம் தாமதம், லேட்டா வந்த அவசரமா போற நேரத்துல அவர் இயேசுவானுடன் தொடர்பு கொண்டார். டிவைன் டிலே brings divine appointment. Divine appointments bring divine encounter. Divine encounter brings divine experience, and the divine experience brings a divine call. முதலாவது இயேசுவை பார்த்தோன்னா அவரை தவறாக புரிந்து கொண்டான். He misunderstood Jesus Christ. He began to carry the cross of the Lord Jesus Christ. He was at the cross when Christ was crucified. இயேசுவான அந்த சிலுவையை தூக்கிக் கொண்டு இயேசு பரிசுத்தப்பட அதுக்கு பிறகு சீமோனுக்கு என்ன நடந்தது? சீமியோன் தந்த சிலுவையை தூக்கிக் கொண்டு இயேசுவானவருக்கு பின்னாலே போக தொடங்கினார். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். A Christian life is carrying the cross and following. cross சிலுவை என்றால் என்ன பிரதர்? சிலுவை என்றால் நாங்கள் இயேசுவானவரை விசுவாசிக்கிற பொழுது, இயேசுவான சத்தியத்துக்கு நாங்கள் நிற்கும் பொழுது மற்றவர்களை உபத்திரப்படுத்துவார். எங்கள் கணவன், எங்கள் மனைவி, எங்கள் பிள்ளை, எங்கள் இயேசுவானவரை விசுவாசிக்கிறவர்களை உபத்திரப்படுத்தப்பட்டால் அந்த வாழ்க்கைக்கு தான் சொல்றது சிலுவை வாழ்க்கை, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் உங்களை கொண்டு போனார். முதலாவது சிமியோன் என்ன செய்தான்? தன் குடும்பத்துக்கு இயேசுவானவரை அறிமுகப்படுத்தினார். The first thing Simeon did was he preached Christ. குடும்பத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். குடும்பம், he was setting example. He made sure his wife became a spiritual mother. He made sure his sons became a missionary. Wow, what a beautiful 3% வசனத்தை பாருங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட, the Lord who chosen in the Lord, தெரிந்து கொள்ளப்பட்ட அவனுடைய தாயும் இந்த தாயும். What a beautiful thing. St. Paul's testimonies, friends, அதுதான் divine encounter. அப்படிப்பட்ட நீங்கள் தான் ஆண்டவர் உங்களை உங்களையும் அழைத்திருக்கிறார். There's a saying in English, although Simon misunderstood Jesus, we all know there's a beautiful saying in English, no crown without a cross. சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை. பார்த்தீங்களா என்ன அற்புதமான கதை சிமியோன். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இப்படி ரகசியங்களை ப்ளீஸ் go and read about Simon. Almost 150-200 years ago, north of India, வடக்கு இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது, அசாம். அந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு கிராமம் இருக்கு. 200 years ago அந்த கிராமத்தில் வசித்த மக்கள் சரியான கொடூரமான மக்கள். In the state of Assam, North India, there was a village. People who lived in this village were very wild people. They were very, very wild people. A group of missionaries went to this village to talk about Jesus. ஒரு கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த இடத்துக்கு போனார்கள், இந்த கிராமத்துக்கு போனார்கள். இந்த அவ்வளோ கோபம் இந்த கிராமத்துக்கு போனார்கள். இயேசுவானவரை அன்பை சொன்னார். Nobody came to know Jesus Christ. அங்க அந்த மிஷனரிஸ் எல்லாத்தையும் விரட்டி விட்டார்கள். என்றாலும் அந்த கிராமத்திலே ஒரே ஒரு குடும்பம், only one family came to know the Lord Jesus Christ. A husband, wife and 2 children. இந்த கிராமத்தில் ஒரே ஒரு குடும்பம், தாய், தகப்பன், 2 குமார். நான் சொல்ற கதை, நான் சொல்ற சம்பவம் உண்மையான சம்பவம். நீங்க போய் கூகுள்ல செக் பண்ணிக்கலாம். இந்த குடும்பம் கிறிஸ்தவர்களாக வந்தோம். நாம் இதை தெரியுமா செஞ்சாங்க? அந்த முழு கிராமத்துக்கும் இயேசுவின் அன்பை சொல்ல தொடங்கினாங்க. The whole family wanted to tell the love of Jesus Christ to the whole village.
இதை கேள்விப்பட்ட அந்த கிராமத்து தலைவர்களை கூப்பிட்டு கேட்டார், என்ன நான் கேள்விப்படுறேன், நீங்க எல்லாருக்கும் இயேசுவானை பற்றி சொல்லிக்கொள், இன்று முதல் இயேசுவானை பற்றி சொல்லக்கூடாது. The chief of the village told his family, from now onwards you're not going to preach about Christ. இந்த குடும்பத்து தலைவன் சொன்னான், நான் இயேசுவானை கட்டாயம் எல்லாருக்கும் சொல்ல போறேன். So the chief told his family, இயேசுவானை சொல்ல போனால் நாங்கள் 2 குமாரர்களையும் நாங்கள் கொள்ளுவோம். You know what this man replied to the chief? When the chief said, I'm going to kill both your sons, he said, I have decided to follow Jesus. No turning back. And இயேசுவின் பின்னே போவதுடன் பின்னோக்கே நான். 2 குமாரர்கள் கொல்லப்பட்டார்கள். மிக்கதியாவது மனைவி. So the chief is telling, stop talking about Jesus, I'm going to kill your wife. இயேசுவானை சொல்லிக் கொண்டிருந்தா நான் இந்த மனைவி நான் கொல்ல போகிறேன். அதுக்கு அந்த மனிதன் பின்பு சொன்னாங்க, the world behind me, the cross before me. உலகமின் பின்னேயும் சிலுவை என் மனைவியும் கொண்ட சொன்னா, லாஸ்ட் வார்னிங், இயேசுவை பற்றி சொல்ல நிறுத்து, இல்லாவிட்டால் உங்களையும் கொள்ளுவோமா. அதுக்கு அந்த மனைவி நிறுத்தமா சொன்னா, even if no one joins me, still I will follow Jesus. யாரும் என்னை பின்தொடராவிட்டாலும் நான் இயேசுவை பின்தொடர். அவனையும் கொண்டு போட்டாங்க. அந்த சில கதைகள் சில ரைட்டிங்ஸ்ல போட்டிருக்கு, கடைசியாக அந்த தலைவன், அந்த கிராமத்து தலைவன் இயேசுவானவரை பின்தொடர்ந்தான். உங்களுக்கு எல்லாம் அறிஞ்ச these words of this man who died for Christ became a beautiful song. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச song என்ன? I have decided to follow Jesus, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான். இந்த அழகான பாடல் became an international hit. எல்லாரும் இந்த மனிதர் கடைசி வார்த்தைகளை பாட்டாக மாற்றி பாட தொடங்கினார்களாம். உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டு யாருடைய ஃபேவரட் சாங் என்று? உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டு யாருக்கு மிகவும் விருப்பமான பாட்டு? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர், the greatest Indian saint, Sadhu Sundar Singh. Before he preaches, he will sing his song, I have decided to follow Jesus, no turning back, no turning back. இன்றைக்கு அதுதான் நீங்கள் இயேசுவானவரை அன்புறுத்திருந்தால் முதலாவது உங்கள் குடும்பத்துக்கு இயேசுவான அன்பை காட்டுங்கள். If you want to follow Jesus Christ, first show the love of Christ to your home, to your husband, to your wife, to your children. முதலாவது உங்கள் கணவன்மார், மனைவிமார், பிள்ளைகளுக்கு இயேசுவான அன்பை காட்டுங்கள். இரண்டாவது மற்றவர்களுக்கு இயேசுவானவரை காட்டுங்கள். Number 2, show the love of Jesus to the others. Number 3, நாங்கள் இயேசுவானில் வளர நாங்களும் நீங்களும் எப்படி இருக்க வேணுமா? ஒரு ஆவிக்குரிய தாப்பனும் ஆவிக்குரிய தாயும் இந்த சபைக்கு இருக்கிறது. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. I would invite the worship team.